Hi friends, welcome to New Mechanical Mind. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது PFMEA. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் PFMEA கேட்டிருந்தாங்க. PFMEA அப்படின்னா ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ். PFMEA சீரீஸில் போடுற எல்லா வீடியோவையும் முழுசாக பாருங்கள். இந்த சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு PFMEA பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். இது பார்ட் 1. PFMEAவில் நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா FMEA ஹிஸ்ட்ரி, ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், வாட் இஸ் டிஃபெக்ட்ஸ், இம்பேக்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், காசஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ், வேஸ்டிங் அவர் டைம் இன் ஃபிக்ஸிங் ப்ராப்ளம்ஸ், purpose of FMEA, what is FMEA, when to conduct FMEA, types of FMEA, steps in FMEA, FMEA approach, process flow for FMEA, severity, occurrence, deduction, risk priority number, model PFMEA format 4th edition, PFMEA exercise, advantages of PFMEA, practical tips for PFMEA. PFMEA சீரீஸில் இந்த எல்லா ஹெட்டிங்கையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த 6 ஹெட்டிங்கையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். FMEA ஹிஸ்ட்ரி. FMEA ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1960s ஆரம்பித்தது. This type of thinking has been around for hundreds of years. It was first formalized in the aerospace industry during the Apollo program in the 1960s. Failure mode effect analysis. இந்த மாதிரி திங்கிங் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு அப்போலோ ப்ரோக்ராமில் தான், அதாவது அமெரிக்காவில் வந்து அப்போலோ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணும்போது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த FMEA வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலராக, அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்மேட்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் ஆட்டோமோட்டிவ் அடாப்ஷன் இன் த 1970s, பொட்டன்ஷியல் சீரியஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் 1970s இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு. 1960s வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் நல்ல ரிசல்ட்டை கொடுத்த உடனே அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஃப்டி இஷ்யூஸ், நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியில், அதை எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்வயர்டு பை QS 9000 and advanced product quality planning process in 1994 for all automotive suppliers. இப்போ தான் IATF 16949 இருக்குது. அதுக்கு முன்னாடி TS 16949, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா QS 9000 தான் இருந்தது. அந்த QS 9000 ஒன் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட் PFMEA. அதே மாதிரி APQP அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங் ப்ராசஸ்லையும் இது ஒன் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட். ஸோ 1994 எல்லா ஆட்டோமோட்டிவ் சப்ளையரும் இந்த PFMEA ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. Now adopted by many other industries, potential serious and frequent safety issues are loyalty issues. இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் FMEA ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியல் சீரியஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஃப்டி இஷ்யூஸ் ஆர் லாயல்ட்டி இஷ்யூஸ். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் FMEA வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், தியரிட்டிக்கல் பிளான். எல்லாருமே ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும், ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை ரிசீவ் பண்ணுறோம், அதை ப்ராசஸ் பண்ணி அசம்பிள் பண்ணுறோம், ஓகே பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சப்ளை பண்ணி கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறோம். அதனால் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வருது. அதை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து நல்லா க்ரோத் ஆகுது.
இதை தான் நம்ம தியரிட்டிக்கலாக பிளான் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்ட்டை ரிசீவ் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறது வரைக்கும் ஓகே, ஒரே மாதிரி தான் திங்கிங் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ஜி பார்ட்ஸ், டிஃபெக்ட்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே பார்ட்டை மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், டிஃபெக்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டிஃபெக்டை சரி பண்ணுறதுக்கு செக்ரிகேஷன் அண்டு ரீஒர்க் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அந்த டிஃபெக்ட் ஏதாவது கஸ்டமருக்கு மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும். நிறைய ரிஜெக்ஷன் ரீஒர்க் பண்ணுறதுனால கம்பெனிக்கு லாஸ் வரும். அல்டிமேட்டாக ஓவர் த பீரியடில் சம்டைம்ஸ் கம்பெனியே க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் டிஃபெக்டை எந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. வாட் இஸ் டிஃபெக்ட்? டெஃபினிஷன் ஃபார் டிஃபெக்ட்ஸ். A defect is a physical, functional or aesthetic attribute of a product or service that exhibits that the product or service failed to meet one of the desired specifications. டிஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபங்க்ஷனலாவோ இல்லைன்னா ஏஸ்தட்டிக்னா விசுவல், அந்த பேராமீட்டரில் ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் ஸ்பெக் இல்லை ஸ்பெசிஃபிகேஷனில் இல்லாமல் இருக்கிறது டிஃபெக்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ் பார்த்துடலாம். மிஸ்ஸிங் ஆஃப் சைல்டு பார்ட். ஒரு அசம்பிளி பார்ட்டில் ஏதாவது 1 or 2 சைல்டு பார்ட் வந்து மிஸ் ஆகிறது. பார்ட் டேமேஜ், பார்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்கிறது இல்லை டேமேஜ் ஆகிடுறது. இன்கம்ப்ளீட் ப்ராசஸ், அசம்பிளி ப்ராசஸ்லேயோ இல்லை நம்ம பண்ணுற ப்ராசஸ்லேயோ ப்ராசஸை கம்ப்ளீட்டாக பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டுறது. மிஸ்ஸிங் ஆஃப் ப்ராசஸ், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராசஸே பண்ணாமல் அசம்பிள் பண்ணிடுறது. இன்கரெக்ட் ப்ராசஸ், கரெக்டான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராசஸ் பண்ணிடுறது. இன்கன்சிஸ்டன்ட் ஃபங்க்ஷன், பார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகாமல் இன்டர்மீடியட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது, அதாவது விட்டு விட்டு வேலை செய்கிறது. இது சப்போஸ் நம்ம இன்னொருலையும் பிடிச்சிடலாம், இல்லை கஸ்டமருக்கு போனதுக்கப்புறம் கஸ்டமரும் சொல்லலாம் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னு. ராங் பார்ட், அசம்பிளியில் ஏதாவது ஒரு தப்பான பார்ட்டை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிடுறது. அது கஸ்டமருக்கு போச்சுன்னா கஸ்டமர் வந்து ராங் பார்ட் வந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அசம்பிளி பார்ட்டையே தப்பாக டிஸ்பேச் பண்ணிடுறது கஸ்டமருக்கு. இது வந்து ராங் பார்ட். அவுட் ஆஃப் டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராடக்டில் ஓடி, ஐடி, லென்த்து அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிடுறது. எய்தர் ஓவர் சைஸாக போயிடுறது இல்லை அண்டர் சைஸாக போயிடுறது. கலர் வேரியேஷன், இப்போ கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ட்ராயிங்கில், அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மீட் ஆகாமல் வேறு ஏதோ ஒரு கலர் இருக்கிறது, இல்லை கலர் வந்து டல்லாவோ டார்க்காவோ இருக்கிறது. கலர் வேரியேஷன். வேரியேஷன் இன் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, டென்சைல் ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வேரியேஷன் வருது, அதாவது அவுட் ஆஃப் ஸ்பெக் போகிறது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன், மேங்கனீஸ், சிலிக்கன், சல்ஃபர், பாஸ்பரஸ், இந்த மாதிரி கெமிக்கல் கண்டென்ட்டில் ஏதாவது வேரியேஷன் வருது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ். இம்பேக்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒய் டிஃபெக்ட் இஸ் ஏ ப்ராப்ளம், ஏன் டிஃபெக்ட் வந்து நமக்கு ப்ராப்ளங்கிறத பார்த்துடலாம். டிஃபெக்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் இஸ் நெசசிட்டி டு காம்பீட் இன் த மார்க்கெட் பிளேஸ். நம்ம மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், டிஃபெக்ட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்கறதுக்காக. அதனால் நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை தான் கொடுக்கணும். பேட் ப்ராடக்ட் வில் ரெடியூஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு கம்பெனி ரெப்புடேஷன். இப்போ குவாலிட்டி சரியில்லாத ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க. கண்டினியூஸாக ஏதாவது டிஃபெக்ட் வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் கம்பெனி பேர் வந்து கெட்டு போயிடும், நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகாது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட், பிபிஎம் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சார்ஜஸ் ஃப்ரம்
கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ எவ்வளோ பார்ட் ரிஜெக்ட் பண்ணுறாரோ அந்த பார்ட்டுக்கு பிபிஎம் புக் பண்ணுவார். ப்ராப்ளம் வந்ததுனால செக்ரிகேஷன், லைன் ஸ்டாப்பேஜுக்கு பெனால்ட்டி, ரீஒர்க்கு நிறைய சார்ஜஸ் வரும். இட் வில் அஃபெக்ட் ப்ராசஸ் ஈல்டு டூரிங் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா 100% அவுட்புட் வராது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண பார்ட்லேயும் நிறைய நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம், அதனால் ஈல்டும் வராது. சம் டிஃபெக்ட்ஸ் மே காஸ் சேஃப்டி இஷ்யூ டு ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ சிலிண்டர் மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஏதாவது பஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேட்டருக்கோ இல்லை ஒர்க்கருக்கோ சேஃப்டி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் டெலிவரி கமிட்மெண்ட் வில் ஃபெயில். நிறைய ரிஜெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஈல்டு வராதுன்னு பார்த்துட்டோம். கஸ்டமருக்கு சொன்ன டயத்துக்கு டெலிவரி பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பாட்டு இன்ஹவுஸ்லேயே ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். அட் ஃபைனல் இட் வில் அஃபெக்ட் கம்பெனி க்ரோத் அண்ட் பிஸ்னஸ். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன் வர்றதுனால ரிஜெக்ஷன், ரீஒர்க்கு அதில் ஏகப்பட்ட பாட்டு ரிஜெக்ஷன் ஆகிரும். ப்ளஸ் அன்னெசரி டைம் வேஸ்ட் ஆகும். இதனால் கஸ்டமருக்கு கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது, குவாலிட்டி ப்ராடக்டை கொடுக்க முடியாது. அதனால் அல்டிமேட்டாக இது வந்து கம்பெனியோட க்ரோத்தையும் பிஸ்னஸையும் பாதிக்கும். சரி, டிஃபெக்ட்னு என்னென்னு பார்த்தாச்சு, டிஃபெக்டோட இம்பேக்டை பார்த்தாச்சு. இப்போ காசஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ப்ராசஸிங் எரர். ப்ராசஸ் ஆப்ரேஷன் மிஸ்டு ஆர் நாட் பெர்ஃபார்ம்டு அஸ் பர் எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆர் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன். எஸ்ஓபிலேயோ இல்லை ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ சொல்லியிருக்கிற ஸ்டெப் படி ப்ராசஸை பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்பை வந்து மறந்துடுறது, இது ப்ராசஸிங் எரர். புவர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஸ்டாண்டர்டு. சம்டைம்ஸ் நம்ம எஸ்ஓபி இல்லை ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து தப்பாக இருக்கும், இல்லை ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, அதனாலையும் டிஃபெக்ட் வரலாம். செட்டப் எரர். யூஸிங் த ராங் டூலிங், செட்டிங் மெஷின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்கரெக்ட்லி. இப்போ செட்டிங் போடும்போது தப்பான டூலை யூஸ் பண்ணுறது, அதாவது ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிற டூலை யூஸ் பண்ணணும், கம்மியாக இருக்கிற டூலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஒரு மிஷினுக்கு யூஸ் பண்ணுற டூலை இந்த மிஷினுக்கு மாட்டியிருக்கிறது. இந்த மாதிரி தப்பான டூலை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு டிஃபெக்ட் வரலாம். இல்லைன்னா செட்டிங் போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணாமல் லூஸாக டைட் பண்ணிவிட்டு, இல்லை டைட்டே வைக்காமல் அந்த மெஷின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா டிஃபெக்ட் வரும். மெஷின்ஸ் சில சமயம் வந்து வார்ன் அவுட் மெஷினை யூஸ் பண்ணுறது, அந்த மிஷினில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணியிருக்காது, இல்லை தேஞ்சு போயிருக்கோம், அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணுறது. இல்லை மிஷினை வந்து சரியாக மெயின்டெனன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணுறது, இதனாலேயும் டிஃபெக்ட் வரும். நான் கன்ஃபார்மிங் மெட்டீரியல். இன்புட் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக வரும், இல்லை ரொம்ப சாஃப்டாக வரும், இல்லை டைமென்ஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வரும், இதனாலேயும் டிஃபெக்ட் வரலாம். ஹியூமன் மிஸ்டேக்ஸ். ஆப்ரேட்டர் இல்லை ஒர்க்கர் இவங்களோட கவனக்குறைவுனாலையும் டிஃபெக்ட்ஸ் வரலாம். நம்ம ஏற்கனவே வாட் இஸ் டிஃபெக்ட், இம்பேக்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ட், காசஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஓகே ப்ரெசன்டேஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் பிஎஃப்எம்ஏலையும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இந்த சீரீஸ்லேயே நம்ம மறுபடியும் இதை பார்க்குறோம். வேஸ்டிங் அவர் டைம் இன் ஃபிக்ஸிங் ப்ராப்ளம்ஸ். we are fixing problems, not preventing them. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண தான் பார்க்குறாங்க, ஆனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம 4 வீலரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. 2 வீலர்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நம்ம செக் பண்ணும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மிஷின் செட்டிங் போடும்போது ஏதாவது தப்பாக செட்டிங் போட்டுடுறோம், அதனாலே நமக்கு ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் ஆகுது. மிஷினை ரிப்பேர் பண்ணும்போது இல்லை பிரேக் டவுன் அட்டன் பண்ணும்போது நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம்
ஸ்பெண்ட் பண்ணுறோம். We have plenty of time to fix our problems, but never enough time to prevent the problems by doing it right at the first time. பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு நிறைய டைமை யூஸ் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் டைமை ஒதுக்கி இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எதுக்கு வருது, அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறது இல்லை. அதனால தேவையில்லாமல் நிறைய டைமை நம்ம ரிப்பேர் அண்ட் ரீஒர்க் இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஎஃப்எம்ஏ பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.